ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா மம்முட்டி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த காதல் கோர் அப்படின்ற மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தேட்டரில் கூட இங்கே கொஞ்சம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தனால மலையாளம் கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அதனால நான் பார்க்கல. தமிழ் டப்டு வந்தப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த படத்தை போய் நான் ஏற்கனவே பார்க்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால போய் ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்துறப்ப அந்த ஒரு படம் வந்து எப்படி இருந்துச்சு. ஸோ அதை நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவும் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த படம் ஏற்கனவே எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே தோணிட்டே இருந்துச்சு இந்த படம். அதனால இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் அந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அதை பத்தி தான் ஃபுல்லா பேசுறாங்க. ரிலேஷன்ஷிப், சாக்ரிஃபைஸ், அப்புறம் வந்து அந்த ஒருத்தவங்க மேல உள்ள ஒரு அன்புக்காக நம்ம வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல இந்த லைஃப்ல. ஸோ அதை பத்தி தான் ஃபுல்லா படம் பேசுறாங்க. ஒரு ஃபேமிலி டிராமாவா இந்த படம் வந்து இருக்குது பார்க்குறப்ப ஃபுல்லாவே. கமர்ஷியல், அப்புறம் வந்து ஃபைட்டு, அடிதடி, இந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி ஃபீல் குட்டா ஒரு மாதிரி நரேஷன்ல ஸ்லோவா போய் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா அதில் சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த டிஸ்கஷன் பண்ணி இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் எல்லாரும் நீங்கள் வந்து பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஜியோ பேபி. ஸோ இவர் வந்து ஏற்கனவே த கிரேட்டஸ்ட் இந்தியன் கிச்சன் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. போன வருஷம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு படத்தில் அது ஒரு படம். ஸோ அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, த காதல் கோர். கதை என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஜோதிகாவும் மம்முட்டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து ஒரு கே அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜோதிகா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த கதை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டைலாக்கா பெருசா இருக்காம ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு இந்த படம் ஃபுல்லாவே அந்த கதையை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது நமக்கு வந்து இந்த விஷுவல்ஸையும் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்க தான் நமக்கு வந்து இந்த தாக்கம் வந்து மனசுல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதை வந்து ஸ்டோர் ஆகுது. அவ்வளவு அற்புதமான ஒரு கதை இந்த படம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோசியல் இஷ்யூ எடுத்து பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வைஸா போட்டு தாளிப்பாங்க சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து ஏத்துக்கணும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிபிடி பத்தி தான் பேசுறாங்க. சோ இந்த மாதிரி மத்த நிறைய விஷயங்கள் இருக்கு சமூகத்துல வந்து நிறைய பேரால அக்செப்ட் பண்ண முடியாம அந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்வைஸா போட்டு தாளிப்பாங்க. சமூகத்தை மாத்தணும், இப்படி திருந்தணும் பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான எந்த ஒரு மெசேஜுமே அழுத்தமா சொல்லாம அவங்களுடைய அணுகுமுறையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஜோதிகா வந்து அந்த கேஸ் கொடுத்துறது எதுக்கு அப்படின்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் படம் பாக்குற அந்த ஃபீல். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கிளைமேக்ஸும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸும் ஒரு 2 சீன் உண்டு. அந்த 2 சீனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து எமோஷனலா டச் ஆயிரும் அந்த 2 சீனுமே. அதான் முக்கியமா கிளைமேக்ஸ் சீன்ல வந்து அந்த மம்முட்டி, ஜோதிகா அப்படின்றவங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றப்ப வந்து நான் ரிவீல் பண்ண விரும்புறதையுமே. ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி கேட்டகரி பிடிச்சவங்க தான் இந்த மாதிரி படம் பார்க்க முடியும். எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு அதை வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தை தேடி பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் இது. அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப சைலன்ஸா இருக்கும். அப்ப பேக்ரவுண்ட்ல வந்து லைட்டா ஒரு மியூசிக் மட்டும் தான் போறாங்க. சோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ். அவர் அழகா ரொம்ப சூப்பரா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த மியூசிக்கோட சேர்ந்து நம்ம அந்த விஷுவல்ஸை பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு அந்த நம்ம மனசுல வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இந்த கதை வந்து. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த படம் பாக்குறப்ப நமக்கு வந்து ஃபுல்லா நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இந்த கதைக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. அதாவது இந்த படம் வந்து ஒரு ரொம்ப மென்மையா ஒரு ஃபேமிலி டிராமால ஒரு லைஃப் ஸ்டைல்ல வச்சு ரொம்ப அழகா அப்படியே நரேட் பண்ணி ரொம்ப ஸ்லோவா கொண்டு போய் முடியும் இந்த படம். ஸோ இந்த படத்தை தான் பெர்ஃபார்மன்ஸா பார்க்குறப்ப எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா, அப்புறம் வந்து மம்முட்டி, அப்புறம் மம்முட்டியோட அப்பா வந்து ரொம்ப சைலண்டா இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கடைசியிலலாம் போக போக ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறப்ப. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் தங்கனா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அவருக்கு ரொம்ப சீன்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன சீன்ஸ்ல வந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய நடிப்புமே ரொம்ப சட்டிலா சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜோதிகாவோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜோதிகாவுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான படமா
படமா இருக்கும் அவங்களுடைய கெரியர்ல. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் வந்து மலையாள படம்னாலே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அது ரொம்ப ஸ்லோவா தான் போகும், ஒரு அநியாயத்துக்கு ஸ்லோவா போகும். ஸோ இதுவும் அப்படிதான், ரொம்ப ஸ்லோவா தான் போகும். நமக்கு வந்து பொறுமை கண்டிப்பா இருக்கணும் இந்த படம் பாக்குறப்ப. பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்க முடியாது. அதனால பொறுமை கண்டிப்பா வேணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மம்முட்டிக்கும் அந்த இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருக்குன்னு இதுல சொல்றாங்களே, கேவா இருக்கிற அவங்க 2 பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் காமிச்சிருக்கலாமோன்னு தோணும். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காமிச்சிருக்க மாட்டாங்க படத்துல. ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் விரிவா காமிச்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணி இருக்கும். மற்றபடி இந்த படத்துல வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு எமோஷனலா, ஒரு ஃபேமிலி ட்ராமாவா, ஒரு இஷ்யூவை பத்தி ஒரு சூப்பரான அழகான ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷ் கொடுத்து முடிச்சிருக்க ஒரு படம் தான் இது. கண்டிப்பா நீங்க போய் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அதாவது மெசேஜாக வந்து நமக்கு வந்து ரொம்ப திணிக்காம ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க அந்த கிளைமேக்ஸை. அதாவது சமூகத்தில் வந்து இப்போ இந்த மாதிரியா இருக்கிற பீப்புள்ஸுக்கு இந்த சொசைட்டியில் வந்து எப்படி அவங்கள வந்து பார்க்குறாங்க, அந்த சொசைட்டி அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள வந்து சேஃபா கொண்டு போகணும் அப்படின்றதான். ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வந்து கூட இருக்கிறவங்க சுற்றி நம்ம ஃபேமிலிலேயே வந்து ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து தப்புன்னு நினைச்சு. ஸோ இந்த படத்துல முக்கியமானது இதுதான். கூட இருக்கிறவங்க அந்த அவங்கள வந்து எப்படி ஒரு அணுகி அவங்கள வந்து ஒரு புண்படாம ஒரு சேஃப் சோனுக்கு கொண்டு போய் அவங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அதுதான் இங்க தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தோணும், நீங்களும் நிறைய மாற்றத்துக்கு உட்படுவீர்கள். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு. ஸோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஜானர்ல படம் பிடிக்கும் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.